நாமக்கல் நகரின் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தவும், நாமக்கல் நகருக்கு வரக்கூடிய கனரக வாகனங்கள் எளிதாக திருச்சி, மதுரை செல்லவும், நாமக்கல் நகரினுடைய வளர்ச்சிக்காகவும் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் திராவிட மாடல் அரசு நாமக்கல் நகருக்கு புறவழிச்சாலை அமைப்பதற்காக சென்ற ஆண்டு சட்டப்பேரவையிலே 194 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புறவழிச்சாலைக்கான நிதி ஒதுக்கீடு செய்து அந்த திட்டப்பணிகளை தொடங்குவதற்கு ஆணையிட்டார்கள். இதற்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நாமக்கல் மாவட்ட மக்களின் சார்பாக இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாமக்கல் நகரின் புறவழிச்சாலையானது மொத்தம் 4 கட்டங்களாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு, தற்போது முதல் 3 கட்டங்களுக்கு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு, அந்த ஒப்பந்த புள்ளிகள் இறுதி செய்யப்பட்டு இன்றைய தினம் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதன் முதல் கட்ட புறவழிச்சாலை பணி பேருந்து நிலையம் வரை இணைப்பு பணி, அந்த முதல் கட்டம் நிறைவடைந்து இப்பொழுது அது பயன்பாட்டிற்கும் வந்துவிட்டது. 2வது கட்ட புறவழிச்சாலை பணி, 3வது கட்ட புறவழிச்சாலை, இந்த பணிகள் இப்பொழுது கட்டுமான பணிகள், சாலை அமைக்கின்ற பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் குறிப்பாக 2வது கட்ட புறவழிச்சாலை அமைக்கின்ற பணியானது இப்பொழுது நாமக்கல் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து வேட்டாம்பாடி வரை, இந்த வேட்டாம்பாடி வரை நடைபெறுகின்ற இந்த புறவழிச்சாலையினுடைய கட்டுமானம், சாலை அமைக்கின்ற பணி வேட்டாம்பாடி சேந்தமங்கலம் சாலை வரை அதை இணைக்கும். அதற்கு பிறகு அங்கிருந்து திருச்சி சாலை வரை இணைக்கின்றதுதான் 3வது கட்டம். 4வது கட்டம் என்பது திருச்சி சாலையிலிருந்து வள்ளிபுரம் வரை ஆகும். இந்த 2வது கட்ட புறவழிச்சாலையில் மரூர்பட்டி ரயில்வே இது வர்றது மரூர்பட்டி இடத்தில் நமக்கு ஒரு ரயில்வே மேம்பாலம் ROB அமைக்க வேண்டிய நிலை. அந்த ROB ரயில்வே மேம்பாலம் அமைப்பதற்காக அந்த ரயில்வே மேம்பாலத்தினுடைய வடிவமைப்பு மற்றும் அந்த கட்டுமான பணியை மாநில நெடுஞ்சாலை துறையே மேற்கொள்வதற்காக அனுமதி, இவற்றுக்கெல்லாம் தென்னக ரயில்வே, இந்திய அரசாங்கத்தினுடைய இந்திய ரயில்வே துறையிடம் மாநில நெடுஞ்சாலைத்துறை அந்த அனுமதி கோரியிருந்தது. இதனால் வரை இதற்கு அந்த அனுமதி கிடைக்கப்பெறாமல் இருந்தது. இப்பொழுது நேற்றைய தினம் தென்னக ரயில்வே இப்பொழுது நாமக்கல் புறவழிச்சாலை 2வது கட்ட பணியில இருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை அமைக்கின்ற பணியில ரயில்வே மேம்பாலம் அமைப்பதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. ஏறத்தாழ இந்த ரயில்வே மேம்பாலம் என்பது 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைய இருக்கிறது. முழுக்க மாநில அரசினுடைய நெடுஞ்சாலைத்துறை இந்த பணியை மேற்கொள்ள இருக்கிறது. இந்த ரயில்வே மேம்பாலம் அமைப்பதற்காக உரிய வடிவமைப்பு, ஸ்ட்ரக்சரல் டிசைன் என்று சொல்வார்கள், வடிவமைப்பு ஒப்புதல், மேலும் இந்த கட்டுமான பணியை மாநில நெடுஞ்சாலைத்துறையே மேற்கொள்வதற்கான அந்த அனுமதி, இவையெல்லாம் கோரப்பட்டு அது நிலுவையில் இருந்த நேரத்தில், சென்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் டெல்லியிலே இந்திய ரயில்வே வாரியத்தினுடைய தலைவர் அவர்களை சந்தித்து நான் முறையிட்டு என்னுடைய மனுவை நான் அளித்திருந்தேன். அதன் பேரில் இன்றைய தினம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு நேற்றைய தினம் நம்முடைய நாமக்கல் புறவழிச்சாலைக்கு ரயில்வே மேம்பாலம் அமைப்பதற்காக அந்த அனுமதியை இந்திய ரயில்வே துறை வழங்கியிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கான அந்த ஆணைதான் நான் உங்களிடத்தில் சதன் ரயில்வே துறையிலிருந்து இந்த ஆணை இந்த தினம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏறத்தாழ இந்த மேம்பாலத்திற்கு மாநில அரசாங்கம் 70 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இப்பொழுது அந்த ரயில்வே மேம்பாலம் அமைப்பிற்கான ஒப்பந்த புள்ளி விரைவிலே கோரப்பட்டு அந்த ஒப்பந்த புள்ளி இறுதி செய்யப்பட்டு அந்த கட்டுமான பணிகள் துவங்கும். இப்பொழுது ரயில்வே மேம்பாலம் கட்டுமான பணிகள் துவங்கிய பிறகு அது அடுத்த ஆண்டிற்குள் நிறைவு பெற்றால் அநேகமாக 2025 செப்டம்பர் மாதத்திற்குள்ளாகவே அல்லது அடுத்த ஆண்டு இறுதிக்குள்ளாகவே நாமக்கல்லினுடைய புறவழிச்சாலையின் 3 கட்ட பணிகளும் நிறைவு பெற்று
முதலைப்பட்டியிலிருந்து திருச்சி சாலை வரை அந்த 3 கட்ட பணிகளும் நிறைவு பெற்று நாமக்கல் புறவழிச்சாலை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நிலையில் திருச்சி சாலையிலிருந்து வள்ளிபுரம் வரை இருக்கக்கூடிய 4ஆம் கட்ட பணிக்கு அரசாங்கத்தின் மூலமாக நில கையகப்படுத்த பணிகள் 90% முடிவடைந்து விட்டது. எஞ்சிய பகுதியானது வள்ளிபுரத்திலே தொட்டிப்பட்டி பகுதியிலே இன்னும் சிறிது நிலம் கையகப்படுத்த வேண்டியிருக்கிறது. அது முடிவுற்ற பிறகு அதுக்கும் உரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த 4வது கட்ட புறவழிச்சாலை பணியும் திராவிட மாடல் அரசில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுடைய அந்த பெரும் முயற்சியின் காரணமாக இன்றைய தினம் நம்முடைய நாமக்கல் மாவட்டத்திற்கு இந்த பணி முழுமையாக நிறைவு பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுதான் நான் சொன்னேன். இந்த ரயில்வே மேம்பாலம் 2வது கட்ட பணி புதிய பஸ் நிலையத்திலிருந்து வேட்டாம்பாடி வரை ரயில்வே மேம்பாலம் உட்பட நமக்கு ஏறத்தாழ 5.200 கிலோமீட்டர் நீளத்திற்கு 118.50 கோடிக்கு பணி நடைபெற்று வருகிறது. இந்த 2ஆம் கட்ட பணி இதுல ரயில்வே போர்ஷன் ரயில்வே மேம்பாலம் கட்டுவதற்காக ஏறத்தாழ 70 கோடி ரூபாய்க்கு அந்த பாலத்திற்கான அந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது ரயில்வே பாலம் ரயில்வே செலவு பண்றாங்க, கட்டுறது இல்ல அது முழுக்க மாநில அரசினுடைய நெடுஞ்சாலை தான். ஆமா, ரயில்வே துறை என்பது அதற்கு வடிவமைப்பு டிசைன் அப்ரூவலும் அந்த பணியை மாநில நெடுஞ்சாலை துறை மேற்கொள்வதற்கான அந்த அனுமதியும் அவர்கள் வழங்குவார்கள். ஆமா, அது அந்த அனுமதி வழங்குவார்கள். ஏனென்றால் அது ரயில்வே பாதையை கடந்து செல்ல இருப்பதால் அந்த அவர்களுக்கு உரிய போர்ஷன் என்று சொல்வார்கள். அதனால் அவர்கள் அதுக்கு வடிவமைப்பு, அப்புறம் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இதையெல்லாம் அவர்கள் அந்த வடிவமைப்பு ஒப்புதல் அவர்கள் வழங்குவார்கள். 2025க்குள் நமக்கு 3 கட்ட சாலை, அதாவது 4 கட்டங்கள் இருக்கிறதுல 3 கட்டங்கள் நிறைவடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. விரைந்து இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கூட தெரியும். இப்பொழுது இந்த முதல் கட்டமானது இங்கிருந்து நமக்கு தேசிய நெடுஞ்சாலை திருச்சி சேலம் திருச்சி இந்த தேசிய நெடுஞ்சாலை மதுரை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில இருந்து முதலப்பட்டியில இருந்து ஏறத்தால் நமக்கு பேருந்து நிலையம் வரை அந்த முதல் கட்ட பணிகள் முடிவுற்று இப்ப பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. பாலம் மட்டுமே ஏறத்தாழ 1 கிலோமீட்டர் அளவிற்கு இந்த ரயில்வே மேம்பாலம் அமையும். அதோடைய கட்டுமானம் என்பது 1 கிலோமீட்டருக்கு இருக்கு. இதற்கு நம்முடைய ஐஐடி சென்னை ஐஐடியுடைய தொழில்நுட்ப ஆலோசனையை பெற்று அவர்களுடைய அந்த தொழில்நுட்ப ஆலோசனை, மேலும் இந்திய அரசாங்கத்தினுடைய இந்திய ரயில்வே துறையினுடைய அந்த தொழில்நுட்ப அனுமதியை பெற்று நம்முடைய மாநில நெடுஞ்சாலைத்துறை அதுக்கு விரிவான திட்டப்பணிகளை தயார் செய்து அந்த கட்டுமான பணிக்கான அனைத்து நாளை எந்த சூழ்நிலையிலும் அந்த பாலம் வலுவாக இருக்குமோ அதே சூழ்நிலையிலே அந்த பாலத்திற்கு அனைத்து விதமான அந்த தொழில்நுட்ப அனுமதியும் நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை இன்றைய தினம் பெற்றிருக்கிறது. மேலும் அவங்க வந்துட்டாங்களா? இப்போ இன்றைய தினம் ஓமன் நாட்டினுடைய அரசாங்கம் நாமக்கல்லில் இருந்து அனுப்பப்பட்ட முட்டைகளை இந்த கப்பலில் இருந்து இறக்குமதி செய்வதற்கு அந்த அனுமதியை வழங்கியிருக்கிறார்கள். இதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசாங்கத்தை வலியுறுத்தி எடுத்த அந்த நடவடிக்கைக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரையின்படி ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து அந்த மனுவை அளித்து பக்கம் இருக்கக்கூடிய அந்த நியாயங்களை எடுத்து சொல்லி அந்த அனுமதி கிடைத்திருக்கிறது. அடுத்த கட்டமாக இப்பொழுது கர்த்தார் நாட்டிற்கு நாம் இங்கிருந்து முட்டைகளை அனுப்பி வந்தோம். அதிலும் கூட இப்போது சில கர்த்தார் நாட்டிலே சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். நம்முடைய முட்டையினுடைய அளவு என்பது அதோடைய எடை என்பது ஏறத்தாழ 60 கிராம் அளவுக்கு இருக்க வேண்டும் என்று அவர்கள் அந்த கர்த்தார் நாட்டில் அந்த கட்டுப்பாடு இப்போது விதித்திருக்கிறார்கள். ஆனால் நமது நாமக்கல் மண்டலத்திலே உற்பத்தியாகின்ற முட்டை 50லிருந்து 55 கிராம் எடையுள்ள முட்டை தான் உற்பத்தி ஆகிறது. அதற்கும் இந்த முட்டை ஏற்றுமதி கத்தார் நாட்டிற்கு தடைபடாமல் ஏற்றுமதி செய்வதற்கான அந்த முயற்சி
தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரையின்படி எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வருகின்ற 28ஆம் தேதி கத்தார் நாட்டினுடைய தூதரகத்தினுடைய அதிகாரிகளை சந்தித்து நம்முடைய ஏற்றுமதியாளர்கள் மூலமாக அந்த கோரிக்கையை வலியுறுத்துவதற்கு அவர்கள் அந்த அனுமதியை அளித்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் இவங்க கத்தார் போவாங்களா சார்? எக்ஸ்போர்ட் கத்தார் போவாங்க. என்ன முட்டை எக்ஸ்போர்ட் தான் கத்தார். கத்தாருடைய தூதரகம் டெல்லியில் அமைந்திருக்கக்கூடிய தூதரகம். வேற என்ன இருக்குது? நரசிம்மர் சன்னதியில் இருக்கக்கூடிய அந்த தெப்பத்தேரு வந்து இப்போ பக்தர்களிடமிருந்து அந்த கோரிக்கை வந்திருக்கிறது. மற்ற 100 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய இந்த நாமக்கல் குளத்திலே தெப்பத்தேரு திருவிழா நடைபெற்றது எனவும் அது மீண்டும் அந்த தெப்பத்தேர் திருவிழா நடைபெற வேண்டும் என்று பக்தரிடமிருந்து வந்த கோரிக்கையை இன்றைய தினம் அது அரசாங்கத்துடைய கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நான் கடிதம் அளித்திருக்கிறேன். விரைவில் அனுமதி வந்தால் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் அது 100 ஆண்டு காலமாக இந்த தெப்பத்தேர்வு வந்து நமக்கு அந்த குளத்துல நடக்கணுங்கிறது இருக்கு. 100 ஆண்டு காலம்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். ஆமா, அது வந்து இப்போ கணக்கு தானே சொல்றாங்க. அது வந்து இன்னும் சரியான முன்ன கட்டாயம் நம்முடைய நாமக்கல் மாநகரிலே தெப்பத்தேர் திருவிழா நடைபெறுவதற்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மாதிரி இப்பொழுது புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வருவதற்கு புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பல்வேறு ஊர்களிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எளிதாக வருவதற்கு தனியாக கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் ஒரு பேருந்து இயக்குவதற்கான அந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இந்த ரயில்வே மேம்பால பணியானது 70 கோடி ரூபாய் செலவில் அமைக்க இன்றைக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடுத்த ஆண்டு துவக்கத்தில் அந்த பணிகள் தொடங்கும். இது தொடங்குகின்ற பட்சத்திலே நமக்கு இந்த ரயில்வே மேம்பால பணிகள் நடந்து முடிந்தால் உடனடியாக இந்த 3 கட்ட புறவழிச்சாலையும் பயன்பாட்டுக்கு வந்துவிடும். 3 வேற என்ன?